කියන්නේ එන්නේ. இந்த கபட இருதயத்தை பேசி என்ன சொல்ல வருகிறார்? ඒකනේ ස්වාමීන් වහන්සේ කියනවා මේ දුෂ්ට සිතට මම ප්‍රිය නැහැ. கர்த்தர் சொல்ற இந்த பொல்லாப்ப இருதயத்துக்கு நான் விருப்பம் இல்லை. ඔහුගේ විනාශය ඉක්මනට එයි. அவருடைய அழிவு சீக்கிரமாய் வரும். ඒ නිසා නුඹලගේ සිත යහපත් සිතක් විය යුතුයි. அது உன் இருதயம் நன்றாக இருக்க வேண்டும். එහෙමනම් දෙවියන් වහන්සේ කියන ඒ සිත නුඹ රක්ෂා කරන්න ඕනේ. தேவ சொல்ற அந்த இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். රක්ෂා කරන්න ඕනේ කොහමද? நீ எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? ඒතකොට දෙවියන් වහන්සේගේ වචනය தேவனுடைய வசனம் ඔබගේ කුහරේ නැති ස්ථානයට වැටෙන්න ඕනේ. உங்களுடைய அந்த குழியான இடத்துக்கு விழ வேண்டும். ඒතකොට මගේ සිත දුෂ්ට නොවී තියෙන්න ඕනේ නම් என்னுடைய இருதயம் பொல்லாப்பாக இருக்க முடியும் என்றால் මගේ සිත අපරාධකාරයෙක් ලෙස ඇසිරවන්න ඕනේ නැත්නම් என்னுடைய இருதயம் துன்மார்க்கனாக மாறாமல் இருக்க කපටි සිතක් නැතුව ඉන්න ඕනේ නම් கபட இருதயமாக இல்லாம இருக்க මගේ සිත තුල දෙවියන් වහන්සේගේ වචනය නිදන්ගත වෙන්න ඕනේ. என் இருதயத்துக்குள்ள தேவனுடைய வசனம் பொக்கிஷமா இருக்க வேண்டும். මගේ හෘද කිව්වේ ආඥාවල් ඔබගේ සිත තුල තියෙන්න ඕනේ. அதான் சொன்ன கட்டளைகள் இருதயத்தில் இருக்க வேண்டும். ඒතකොට දෙවියන් වහන්සේගේ වචනය ඔබ තුල සන්නද්ධ වෙන වෙලාව. தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே பதியும் பொழுது ඔබගේ සිතේ තියෙන ස්වාමීන් වහන්සේගේ වචනය உங்கள் இருதயத்தில் இருக்கும் தேவனுடைய வசனம் மட்டும் දෙවියන් වහන්සේගේ වචනය ඔබගේ සිත තුල අතුලේ තියෙන වෙලාව. தேவனுடைய வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது ඒතකොට වචනය මොනවද කරන්නේ? ඔබව පාලනය කරනවා. அப்ப அந்த வசனம் என்ன செய்யும்? உங்களை ஆளுகை செய்யும். කපටි සිත අරන් දාන්න. அந்த கபட இருதயத்தை எடுத்து போடுங்கள். දෙවියන් වහන්සේගේ වචනය නුඹ තුල තන්පත් කරන්න. தேவனுடைய வசனம் உங்கள் இருதயத்தில் பதிய வையுங்கள். වචනය මා තුල තියෙන්න ඕනේ. வசனம் எனக்குள்ளே இருக்க வேண்டும். වචනය මා තුල කොයි වගේ තියෙන්න ඕනේ කියලා මතක තියාගන්න ඕනේ. வசனம் எனக்குள்ளே ஞாபகத்தில் இருக்க வேண்டும். පොතේ පොතේ ඉඳන් එළිතරව පොත වෙනකන් දෙවියන් වහන්සේගේ වචනය එම් බයිබලේ ඔබගේ අතුලේ තියෙන්න ඕනේ. ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு வேதம் உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். එහෙම නැතුව තිබ්බනම් නැත්තම් ඔබගේ සිත ඔබට කැමති විදිහට ඇසිරෙයි. அப்படி இல்லாட்டி இருதயம் தன் பாக்கிலே போகும். දුෂ්ට ක්‍රියාවල් කපටි ක්‍රියාවල් වලට යයි. கபடமான காரியங்கள் பொல்லாப்புக்கு போகும். ඒ අවයවයන් ඇවිල්ලා අපිව පාලනය කරයි. அந்த அவயங்கள் எங்களை ஆளுகை செய்யும். දෙවියන් වහන්සේගේ වචනය මාගේ සිත තුල තිබෙනවද? தேவனுடைய வசனம் என் இருதயத்தில் இருக்கா? දැන් ස්වාමීන් වහන්සේගේ වචනය මා ළඟ තියෙනවා නම් தேவனுடைய வசனம் எனக்குள்ள இருந்தால் මිනි නොමරව. கொலை செய்யாது. එන ස්වාමීන් වහන්සේගේ වචනේ මා ළඟ තියෙන ආඥාව. வேத கட்டளை என்னிடம் உண்டு. මිනි මරන්න යන්නේ. நான் கொலை செய்ய போக மாட்டேன். මම මිනිස්සුන්ට ප්‍රේම කරනවා. நான் மனுஷங்களை அன்பு செய்வேன். මිනි මරන්න යන්නේ. கொலை செய்ய போக மாட்டேன். ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කියන ඒක ආකාරය. தேவனுடைய வசனம் சொல்ற காரியம். දෙවියන් වහන්සේගේ වචනය තිබෙන්නා වූ දේවල් මා තුල තියෙන්න අවශ්‍යයි. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற காரியம் எனக்குள்ள இருக்க வேண்டும். ඒතකොට කේලම් නොකියව. கோல் சொல்லாது. ඒක තමයි මෙතන කියන්නේ. அத்தங்கி சொல்லுகிறார். ඒ වචනය මා ළඟ තියෙන වෙලාවේ அந்த வார்த்தை எனக்கு இருக்கும் பொழுது වචනය තියෙන නිසා அந்த வார்த்தை இருக்கிறபடியா වචනය මාව අසුරනවා. அந்த வார்த்தை என்னை திருப்பும். වචනය මාව අසුරන அந்த වෙලාවේ வார்த்தை என்னை கொண்டு செல்லும் பொழுது මොකද වෙන්නේ? என்ன நடக்கும்? මගේ සිත දුෂ්ට වෙන්නේ. என் இருதயம் பொல்லாப்பாக மாறாது. කිව්වේ නැති දේවල් කිව්වා කියලා කියන්නේ නැහැ. சொல்லாது சொல்லி என்று சொல்ல மாட்டேன். ඒකට පෙරලි පෙරලා කතා කරන්නේ නැහැ. மாறுபாடுகளை பேசாது. ස්වාමීන් වහන්සේගේ වචනය තියෙනවා. தேவ வசனம் இருக்கு. ඒ ස්වාමීන් වහන්සේගේ වචනය තුල මාගේ හදවත් වල තියෙන නිසා. கர்த்தருடைய வார்த்தை என் இருதயத்தில் இருக்கிறபடியா සහෝදරයන් එකඟ වාසය කිරීම කොතරම් යාපත්ද කොතරම් ප්‍රසන්නද? சகோதரர்களை ஒருமித்து வாசப்படுறது எவ்வளவு பிரியமானது. ආරෝන්ගේ ඉසේ ඉඳ ඉසේ වැක්කරව තෛලයට සමානය. ஆரோன் சிரசில் ஊற்றப்படுறது எண்ணெய்க்கு ஒப்பானது. ඒ තෛලයේ ඉසේ ඉඳ රවුල දක්වාද රවුල සිට ඔහුගේ වස්ත්‍රය වාටිය දක්වාද වැක්කරුනේ. அந்த தைலம் சிரசிலிருந்து அப்படியே வாதத்தில் வார்த்தை கீழே கொட்டப்படும். එහෙමනම් ඒ තෛලය කොච්චර අනර්ග තෛලයක්ද කියලා அந்த කියනවා. தைலம் எவ்வளவு பெருமதியான ஒரு தைலம். ඒ කියන්නේ එතකොට මේ වචනය මා ළඟ තියෙන වෙලාව. அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கும் பொழுது කොහමද ඉන්නේ? நான் எப்படி இருப்பேன்? එකඟව වාසය කරන එක්සිට්කමේ වාසය කරන. ஒற்றுமையாக ஒருமித்து வாழ்வேன். එහෙම නැතුව ભેද උපදවන්නේ. அப்படி இல்லாமல் பிரிவினை கொண்டு போகாமல் මේට එකයි අතර වටේ කියාගෙන එහෙම යන්නේ. அங்கங்க நாலு முறை சொல்லிக் கொடுத்து தெரிய மாட்டேன். ඒ සිත මම වචනේ රක්ෂා කරනවා. என் இருதயத்தை காத்துக் கொள்கிறேன். ඒතෝ මගේ සිත දෙවියන් වහන්සේ දකිනවා. என் இருதயத்தை தேவன் காண்கிறார். මගේ සිතෙන් මම මොනවද සමාදානෙ උපදන්නේ කියනවා. என் இருதயத்தில் சமாதானம் கொண்டு செல்ல இருக்க வேண்டும். සමාදානය කියන என் வார்த்தை சமாதானம் கொண்டு செல்லணும். තව මිනිහෙක් සුව කරන වචන. என் வார்த்தை இன்னொருத்தரை சுகப்படுத்தும். වචන තව එක්කෙනෙක් නිදහස් කරන වචන. என் வார்த்தை இன்னொருத்தரை விடுதலையாக்க வேண்டும். වචන තවත් මිනිස්සෙක් උසස් කරන වචන. என் வார்த்தை ஒரு மனுஷனை உயர்த்த வேண்டும். වචන තවත් මිනිස්සෙක් ආලේප කරන වචන. என் வார்த்தை ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ண வேண்டும். තවත් මිනිස්සෙගේ ජීවිතය අඩගස්සන වචන. என் வார்த்தை ஒரு மனுஷனை மாற்ற வேண்டும். මේ වචනය මාගේ අදවත් තුල තියෙන්න අවශ්‍යයි. அந்த வார்த்தை இருதயத்தில் இருக்க வேண்டும். මගේ සිතේ පූර්ණත්වයේ මුඛය කතා කරයි. இருதயத்தை நிரப்புவதற்குள்ள வாயிலால் பேசப்படும். නැමැති ඒ ස්ථානයට දෙවියන් වහන්සේ මගේ ආඥාවල තුල් කරපන්න. அந்த குழியான இடத்துல தேவன் சொல்லுகிறவன் கட்டளை போட்டுக்கொள். ගෙලේ මාලයක් ලෙස තබා ගන්න කියනවා. ගෙලේ මාලයක් ලෙස තබා உன் கழுத்தில் ஒரு மாலையாக போட்டுக்கொள். නලලේ පටිමෙන් තබා ගන්න කියනවා. அது ஒரு பட்டியாக போட்டுக்கொள். විදින මොහොතේදී நீ நடக்கும் பொழுது එන මොහොතේදී වචනය කතා කරපන්න. நீ நடப்புக்கு ஒரு வரும்போது வார்த்தையை பேசுங்க. නිදා ගන්න මොහොතේදී වචනය කතා කරපන්න. தூங்கும் போது வார்த்தையை பேசுங்க. නැගිටින මොහොතේ වචනය කතා நீ කරපන්න. எழும்பும் போது வார்த்தையை பேசுங்க. වචනය මාගේ අදවත් තුල. வார்த்தை நிறுத்தத்துக்குள்ளே ස්වාමීන් වහන්සේගේ වචනේ මොනවාද මම එහෙම කල්පනා කරන්න ඕනේ මොකද්ද? அவளை கர்த்தர் வார்த்தை என்ன யோசிக்க මේ வேண்டும். සිතින් මම කල්පනා
කතා කරන්න ඕනේ දෙවියන් වහන්සේගේ වචනය. தேவன் மனசிலான பேச தேவ வசனம். පොතේ මොනවද ස්වාමීන් වහන්සේ කියන්නේ? தேவன் என்ன சொல்லுகிறார்? ස්වාමීන් වහන්සේ පළවෙනි පරිච්ඡේදය, දෙවෙනි පරිච්ඡේදය, තුන්වෙනි පරිච්ඡේදයේ කාරණාවල මේක මා දන්නවා. 1 2 3 அதிகாரங்கள் தேவன் பேச தெரியுதா? දෙවියන් වහන්සේ මොනවද ඉදිරිපත් කරන්නේ? கர்த்தர் என்ன முன்வைக்கிறார்? ඒ වචනය මා ළඟ තිබෙන වෙලාව. அந்த வார்த்தை இருக்கும் பொழுது වේද උපදවන්න කතා කරන්නේ. நான் பிரிவினை உண்டாக்க மாட்டேன், පක්ෂවාදීව කතා කරන්නේ. பாரபட்சம் பார்க்க மாட்டேன், නපුර කතා කරන්නේ. பொல்லாப்பே பேச மாட்டேன், කතා කරන්නේ. பேச மாட்டேன், ඕ දේවල් කතා නොකරනවා. நான் பொல்லாப்பே பேச மாட்டேன். තේරෙනවද? புரியுதா?